அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பிச்சை எடுப்பார். அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏதாவது வந்துச்சுன்னா அது நிற்கிற நேரம் வரைக்கும் அந்த ட்ரெயினில் ஏறியும் பிச்சை எடுப்பார். இதை தான் அவர் வாடிக்கையாக வச்சுருந்தார். இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருந்தது. அந்த வழியாக வரவங்க ஒரு சிலர் அவருக்கு ஏதாவது அவங்களால முயன்றதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கிறப்ப இவர் ஒரு நாள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்ருக்கிறப்ப அங்கே நல்லா ஒரு கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே இவர் நல்ல பணக்கார ஆள், இவர்கிட்ட நம்ம போய் பிச்சை கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் கரெக்டாக இவர் தாண்டுறப்ப இவர் அவருடைய அந்த கையில் வச்சுருந்த அந்த பொருளை வச்சு பிச்சை கேட்குறாரு. அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் நின்று இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, நீ எனக்கு ஏதாவது கொடு, நீ எனக்கு ஏதாவது கொடுத்தேன்னா திருப்பியும் நான் உனக்கு ஏதாவது கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த பிச்சைக்காரருக்கு அதிர்ச்சி ஆகிடுது. ஏன்னா இப்படி அவர்கிட்ட இது வரைக்கும் யாரும் பேசினதே கிடையாது. அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறாரு. அந்த பிஸ்னஸ் மேனும் இதை சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பிச்சைக்காரருக்கு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதே புரியலை. ஒரு 2 நாள் இவர் ஒரே குழப்பத்திலேயே இருக்கார். நீ எனக்கு ஏதாவது கொடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஏதாவது கொடுக்குறேன்னா என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாததுனால தானே நான் இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படியே யோசித்து அடுத்தது ஒரு 3ஆவது நாள் அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறப்ப அவருக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் நிறைய அழகான பூச்செடிகள் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, போய் அதிலிருந்து அந்த பூவை மட்டும் பறித்து கொண்டு வச்சுக்கிறாரு. அப்போ இவருக்கு யாராவது பிச்சை போட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பியும் இந்த பூ அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது. அதே மாதிரி ட்ரெயின்லேயும் ஏறி பிச்சை எடுக்கிறப்போ ஒருத்தவங்க இவருக்கு பிச்சை கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு பூ கொடுக்குறாரு. இதிலேருந்து அவருக்கு இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இதிலேருந்து அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நாட்கள் போக போக இவர் அந்த பூ கொடுக்குறப்ப இவருக்கு பிச்சை கொடுக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. முன்னே அவர் கொடுத்ததை விட இப்போ நிறைய பேர் அவருக்கு விரும்பி அந்த பூக்காகவே இவருக்கு நிறைய பேர் பிச்சை கொடுக்குறாங்க. அதே மாதிரி போயிட்டுருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு. அங்கே இவருக்கு அந்த பிஸ்னஸ் மேனை பார்க்குறாரு. அந்த பிச்சைக்காரர் பார்த்துட்டு இவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இன்றைக்கே அவருக்கு அந்த கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமானது இவர் சொன்ன அந்த வார்த்தையில் தான். அதனால் அவர் கையில் ஒரு பெரிய பூ செண்டே வச்சுருக்காரு. அந்த செண்டை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அந்த பிஸ்னஸ் மேனுக்கு தெரியுது, இந்த பிச்சைக்காரர் அவர் அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இவரை இந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னு. இவர் அந்த பூவை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு ஒரு கட்டு நோட்டை அப்படியே எடுத்து கொடுத்துட்றாரு. அந்த பிச்சைக்காரரும் நன்றி சொல்லிவிட்டு அந்த ட்ரெயினை விட்டு இறங்கிடுறாரு. அவர் கொடுத்த அந்த பணத்தில் போய் நிறைய பூக்களை வாங்குறாரு. இப்போ இவரும் அதை ஒரு தொழிலாகவே செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அது பிச்சை கிடையாது, அது ஒரு தொழில். இப்போ போய் அதே ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே கீழே நிற்கிறவங்கக்கிட்டையும் வர ஒரு ட்ரெயினில் இருக்கவங்கக்கிட்டையும் போய் பூ சென்று விற்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் அதை விரும்பி வாங்குகிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட தொழில் முன்னேறுது. இதே மாதிரி நாட்கள் போயிட்டுருக்கிறப்ப அதே மாதிரி ஒரு ட்ரெயினில் அந்த பழைய பிஸ்னஸ் மேன் இருக்கார் இல்லையா, அவர் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி கோட் சூட் போட்ட ஒருத்தர் அந்த ட்ரெயினில் ஏறி அந்த பிஸ்னஸ் மேனுக்கு முன்னாடி போய் உட்கார்றாரு.
இந்த முன்னாடி போய் உட்கார்ற அந்த இன்னொரு பிஸ்னஸ்மேன் வந்து அந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, சார் என்ன ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறமேல் தான் கண்டுபிடிக்கிறாரு இவர் தான் அந்த பிச்சைக்காரர்னு. அப்போ அந்த எதிரில் இருக்கிற அந்த புது பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு, ஆமாம் சார், நான் தான் அந்த பிச்சைக்காரராக இருந்து இப்போ தொழிலதிபராக மாறின அந்த ஒரு நபர். உங்களோட அந்த வார்த்தை தான் என்னை இன்றைக்கி மாற்றுச்சு. இன்றைக்கி என்னோட தொழில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை இன்னும் விரிவாக்கிறதுக்காக வேறு ஒரு ஊருக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த தொழிலதிபருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதுதான் கொடுத்தால்தான் கிடைக்கும். நன்றி.